கெட்டிமலம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். துளசி கழுத்தில் தாலி கட்டினதை நினச்சி வெற்றி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருப்பாரு. துளசி ஃபீல் பண்ணுறதை பார்த்து வெற்றிக்கு ரொம்ப ஃபீல் ஆகிடுது. இதை பற்றி வெற்றி கூட இருக்கிறவங்க ஒருத்தர்கிட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. நான் துளசி கழுத்தில் திருட்டுத்தனமாக தாலி கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்ருப்பாரு. துளசி எப்படி அழுதுட்ருக்காங்களோ இதே மாதிரி வெற்றி வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்ருப்பாரு. இன்னொரு பக்கம் மகேஷ் ஒரு ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டுக்காக வந்து ஒரு லேண்டை வந்து தேடிட்டுருப்பாரு. அப்போது அவருக்கு கவின் அவங்களுக்கு லேண்ட் இருக்கிற விஷயம் தெரிய வருது. இதனால் ஒரு புரோக்கர் மூலயமா அந்த லேண்டை வந்து அவங்க தராங்களான்னு கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புரோக்கராக வந்துட்டு நேராக வந்து கவினோட அப்பா கிட்ட வந்து அந்த லேண்டை வந்து விற்கிறதுக்கு வந்து கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பா வந்துட்டு அதெல்லாம் முடியாது, நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. கவினுக்கு இந்த விஷயம் தெரியுது. அப்போ கவின் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து பேசுகிறாங்க. இந்த ப்ராஜெக்டில் நிறைய வந்து நல்லது இருக்குது, நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் இருக்கிற பாசிட்டிவ் எல்லாம் வந்து அவங்க அப்பாவுக்கு எடுத்து சொல்கிறாங்க. அதனால் அவங்க அப்பா சரின்னு வந்து ஒத்துக்கிட்டு அந்த லேண்டை கொடுக்கறதாகவும் வந்து ஓகே சொல்லிடுறாங்க. இந்த விஷயம் மகேஷ்க்கு தெரிஞ்சதுமே மகேஷ்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. நாம் நினச்சி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ ஓகே ஆக போகுது, எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போக போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். இதனால் மகேஷ் என்ன பண்ணுறாருன்னா கவினோட அப்பாவை வந்து மீட் பண்ணுறதுக்காக அவங்க ஊருக்கு வந்து வராரு. அங்கே வந்து கவினோட அப்பா கிட்ட வந்து அந்த ப்ராஜெக்டை பற்றிலாம் சொல்லி அவர்கிட்ட வந்து பேசிகிட்ருக்காங்க. கவினோட அப்பா மகேஷை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா கவினோட அம்மாவை வந்து மகேஷ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க வீட்லேயே வந்து லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு அவங்கக்கிட்ட நல்லா பேசிட்டு அதுக்கப்புறமா மகேஷ் வந்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கேருந்து வந்து கிளம்புறாங்க. ஆனால் வந்து கவின் வந்து இதெல்லாம் நடக்கும்போது அங்கே இருந்திருக்க மாட்டார். வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து மகேஷ் வந்து நேராக அஞ்சலிக்கிட்ட வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. என்னோடய ப்ராஜெக்ட் வந்து ஓகே ஆக போகுது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கவினோட வீட்டில் சாப்பிட்டது இது எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் கவின் தான் அப்படின்ற விஷயம் அஞ்சலிக்கு தெரியாது. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.